Taste the Daily. கோவை கோணியம்மன் கோயிலில் புதிதாக கட்டப்பட உள்ள சமையல் கூடத்திற்காக அஸ்திவாரம் தோண்டும் போது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோணியம்மன் கோயிலில் புதிதாக சமையல் கூடம் கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டும் பணிகள் நடைபெற்றது. அப்போது கோயிலுக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கும் இடையே இருந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து தரைமட்டமானது. ஒப்பந்ததாரரின் கவனக்குறைவால் இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை நாட்டு கால்வாயில் தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநீர்மலை பகுதியில் உள்ள நாட்டு கால்வாயை தனியார் நிறுவனம் ஆக்கிரமித்து கட்டுமானம் கட்டி வருகிறது. இதனால் மழை காலங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளதாகவும் இதுகுறித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியிடம் புகார் கூறியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கால்வாய்களை ஆக்கிரமிப்பதை திமுக அரசு தடுக்காததால் மழை காலங்களில் மழைநீர் செல்ல வழியில்லாமல் வீடுகளுக்குள் புகுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி ஓய்வூதியத்தை வழங்க வலியுறுத்தி மயிலாடுதுறையில் ஓய்வு பெற்ற சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்கள் ஆன நிலையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்ததுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாமக்கல்லில் காலி மதுபாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவியாளர்கள் என 50க்கும் மேற்பட்டோர் அளித்துள்ள புகாரில் காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்தில் ஒப்பந்ததாரர்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் வாங்கப்படும் காலி மதுபாட்டில்களை வைப்பதற்கு டாஸ்மாக் கடைகளில் போதிய இடவசதி இல்லாததால் அதற்கான தனி இடத்தை அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் டாஸ்மாக் கடைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காலி பாட்டில் திரும்புகிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்கள் எங்களையே பணி செய்ய சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய சிக்கல் என்னன்னு கேட்டீங்களா, ஏற்கனவே டாஸ்மாக் கடை எங்களுடைய கடையானது 10க்கு 10 குறுகிய இடம். அந்த இடத்துல பாத்தீங்களா எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. கழிப்பிட வசதியோ குடிநீர் வசதியோ எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. எந்த காற்றோட்ட வசதியும் கிடையாது. எந்த பாதுகாப்பு வசதியும் கிடையாது. கடை இருக்கிற இடம் பாத்தீங்களா பல கடைகள் சுடுகாட்டுலயும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களையும் கடை இருக்கு. இந்த சூழ்நிலை காலி பாட்டில் திரும்ப பெறும் அப்படிங்கும் போது பாத்தீங்களா அந்த பாட்டில் வாங்கி கடைக்குள்ள வைக்கிறதுக்கு போதிய இடம் இல்லை. அது இல்லாம ஊழியர் பற்றாக்குறை இருக்கு. சிவகங்கை அருகே விவசாய நிலங்களை சுற்றிலும் ரியல் எஸ்டேட் பிரமுகர் கம்பிவேலி அமைத்துள்ளதால் பயிர்களை அறுவடை செய்ய முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கிளாதரி கிராமத்தில் வசிக்கும் மக்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வரும் நிலையில் ரியல் எஸ்டேட் பிரமுகர் ஒருவர் விவசாய நிலங்களை விலைக்கு வாங்கி வீட்டு மனைகளாக மாற்ற அவரது நிலங்களை மட்டுமல்லாமல் அவரது நிலங்களை சுற்றியுள்ள விவசாய நிலங்களையும் சேர்த்து கம்பிவேலி அமைத்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் பதாகைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் கானாடு காத்தான் பள்ளத்தூர் பகுதியில் விமான பயிற்சி மைய விரிவாக்க பணிக்கு விவசாய நிலம் கையகப்படுத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியும் அப்பகுதி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை தீர்க்க கோரி விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் தற்போது மாவட்டம் முழுவதும் யூரியா, பொட்டாஷ், டிஏபி உள்ளிட்ட உரங்கள் பெருமளவு தட்டுப்பாடு உள்ளதாகவும் குறைந்த அளவில் யூரியா உரம் வாங்கும்போது மாற்று இடுபொருள் வாங்க கட்டாயப்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காட்டு பன்றிகள் மற்றும் வன விலங்குகளால் சிரமத்தை சந்தித்து வரும் நிலையில் உரம் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. உரங்கள் இடுவதற்காக உரக்கடைகள், உர நிலையங்களுக்கு சென்று யூரியா, பொட்டாஸ், டிஏபி உரங்களை கேட்கிற போது அங்கு யூரியா உள்ளிட்ட பல்வேறு உரங்கள் தட்டுப்பாடாக இருக்கிறது. ஒரு மூடை தேவை என்றால் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை மாவட்டம் முழுவதும் பெரும் தட்டுப்பாட்டில் இருக்கிறது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் திருக்கோயிலின் உப தெய்வமான நம்பு நாயகி அம்மன் கோயில் புதுப்பிப்பு பணி துவங்காமல் உள்ளதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். பாலாலயம் செய்து 6 மாதமாகியும் இதுவரை பணிகள் துவங்கப்படாததால் அப்பகுதி மக்கள் சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளாமல் உள்ளனர். குழந்தை இல்லாதோர் மற்றும் திருமணமாகாதோரின் வேண்டுதலை நிறைவேற்றும் நம்பு நாயகி அம்மன் கோயில் புதுப்பிப்பு பணியினை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் அறநிலையத்துறை அலட்சியம் காட்டாமல் துவங்க பலரும் வலியுறுத்தினர். கோயில் எந்த பணியுமே நடக்காம இது ஏன் நடக்காம இருக்குங்கிற விளக்கத்தை கூட HRNC பொதுமக்களுக்கு தெரிவிக்காம 6 மாதங்களாக இருக்கு. மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க இப்படி ஒரு நிர்வாகம் இருக்குன்னு. எனவே உடனடியாக அந்த கோயிலுக்கு அந்த திருப்பணிகளை முடித்து கும்பாபிஷேகத்தை நடத்தி மக்களுடைய வழிபாட்டிற்கு அந்த கோயிலை நடைமுறைக்கு கொண்டு வரணுங்கிறத ராமேஸ்வரம் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியில் கடல் அருகே தனியார் சுற்றுலா படகு சேவை செயல்படுவதால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மணக்குடியில் உள்ள தனியார் சுற்றுலா படகு சேவை செயல்படுவதால் மீன்பிடி வலைகள் சேதமாகின்றன எனவும் மீன் இனங்கள் அழியும் நிலை உருவாகியுள்ளதாகவும் அப்பகுதி மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த தனியார் சுற்றுலா படகு சேவையை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இந்த ஸ்பீட் போட்டு ஒன்று ஓடுறதுனால இதனால தொழில் ரொம்ப பாதிக்குது. பறவைகள் வரத்து குறைஞ்சிருச்சு. அந்த வாட்டர் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீட் போட் தனியார் நிறுவனம் ஒரு போட் ஒன்று ஓடுது. அதனால எங்களோட தொழில் அதனால எங்களோட தொழில் ரொம்ப பாதிக்குது. பேர் ராஜ் ஸ்பீட் போட்டு வாட்டர் சர்வீஸ் போட்டுன்னு நினைக்கிறேன். அதனால எங்களுக்கு ரொம்ப தொழிலெல்லாம் பாதிக்குது. வலைகள் சேதம் அடையுது. அதுக்கு மனுக்கள் கொடுத்துட்டு இருக்கோம். இது 3 வருஷமா நாங்களும் போராடிட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு முடியல. டெய்லி ராமநாதபுரம் மாவட்டம் சோழந்தூர் பகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் ஆட்டோ சங்கம் வைத்துக்கொண்டு பிறரை ஆட்டோ ஓட்ட விடாமல் தடுப்பதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். மணிகண்டன் சாமி என்பவரின் சகோதரர் சோழந்தூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இந்நிலையில் அதே பகுதியில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சிலர் ஆட்டோ சங்கம் என்ற பெயரில் தனது சகோதரரை தொழில் செய்ய விடாமல் தடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்பதால் பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்.